தருமமிகு சென்னையில் கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்று போற்றப்படும் திரு மயிலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனாய அருள்மிகு வெள்ளீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். மயிலை தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கும் பழம்பெரும் ஆலயம் வெள்ளீஸ்வரர் ஆலயம். அழகான கோபுரம் நம்மை வரவேற்கின்றது. 7 கலசங்களும் 5 நிலைகள் கொண்ட ராஜ கோபுரமும் நமக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையையும் அளிக்கின்றது. கோடி கும்ப தரிசனம், கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று எம்பிரானது வரலாற்று சுதை சிற்பங்கள் இடம்பெற்ற அந்த அற்புத கோபுரத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். மும்மூர்த்திகளும் இங்கே சுக்கிரனுக்கு காட்சி அளித்தார்கள். அதனால் சுக்கிரனுக்கான எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்து இறைவனை வழிபட்டால் நமக்கு அதிலிருந்து விடுபெற வாய்ப்பு கிடைக்கும். கொடிமரம், நந்தியம் பெருமான், சம்பந்தர் முதலான நம்முடைய சமய குரவர்களை தரிசனம் செய்தோம். நவக்கிரகத்தின் தலைவராம் சூரிய பகவானை தரிசித்து நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் சப்த மாதாக்களை தரிசனம் செய்கின்றோம். பராசக்தியின் திருமேனியிலிருந்து உதித்த சப்த மாதாக்களை நாம் தரிசனம் செய்கின்றோம். பிராமி, கௌமாரி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று இவர்களை நாம் வணங்கி வரம் பெற்று இந்த ஆலயத்தை வலம் வருகின்றோம். இந்த ஆலயத்திற்கு என்று மிக சிறப்பான சரித்திரங்கள் உண்டு. நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையாரை இப்பொழுது நாம் தரிசனம் செய்கின்றோம். பிரம்மாண்ட திருமேனியாக அற்புதமாக இங்கே அருணாச்சலேஸ்வரர் நமக்காக அருள் செய்கின்றார். வேதாரண்யத்தில் அணைய இருந்த ஒரு விளக்கை எலியானது தற்செயலாக தூண்டி பிரகாசிக்க செய்தது. அந்த எலியே அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக சிவபெருமானின் விளக்கை பிரகாசிக்க செய்ததால் பிறவி எடுத்தது. ஒருமுறை அந்த மகாபலி சக்கரவர்த்தி பலருக்கும் தான தர்மங்கள் செய்தார். அதில் கொஞ்சம் அகந்தையும் இருந்தது. தான தர்மங்கள் செய்து இந்திர பதவியை அடைய வேண்டும் என்று பல நாள் காத்திருந்தார். இந்திர பதவியை காக்க வேண்டி அந்த இந்திரனும் விஷ்ணுவை அடைந்து தனக்கான உதவியை கேட்க மகாபலியின் தலைகணத்தை அடக்குவதற்காக நெடுமாலாக இருந்த விஷ்ணு தனக்குள்ளே தான் அடங்கி வாமனனாக சிறு குழந்தை போல் மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டார். இதோ இந்த ஆலயத்தை முறையே வலம் வந்து வள்ளி தேவயானையுடன் அருள்பாலிக்கும் முத்துக்குமார சுவாமியையும் இங்கே மிகவும் அழகாக இருக்கும் 6 முகனின் தரிசனத்தையும் பெறுகின்றோம். 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி என்று அருணகிரியார் மிகவும் அழகாக தன்னுடைய திருப்புகழில் பாடுகின்றார். கருணைக்கடலாக காமாட்சி அம்மன் கேட்ட வரத்தை அருள்வார். மிக பிரம்மாண்டமாக சிவகாமி உடனாய நடராஜ பெருமானுக்கும் இங்கே அற்புத சிலை உண்டு. திருமுறை பேழையும் மாணிக்க வாசகரும் இந்த சன்னதியில் இடம் பெறுகின்றார்கள். மகாபலியின் தலைகணத்தை அடக்குவதற்காக அழகாக குரு வடிவம் எடுத்து வாமனனாக திருமால் வருகின்றார். மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானமாக 3 அடி மண் கேட்டார். வந்திருப்பது தெய்வம் இந்த மன்னனின் கர்வத்தை மட்டும் அடக்குவதற்கு அல்ல, அந்த மன்னனையும் அடக்குவதற்கு என்பதை புரிந்து கொண்ட அசுர குருவான சுக்கிராச்சாரியார்
மகாபலி சக்கரவர்த்தியிடம் அந்த தானத்தை தர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். வந்திருப்பது குழந்தை என நம்பி, இல்லை, குழந்தை 3 அடி மண் எவ்வளவு கேட்டுவிடும் என்று என்னால் எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் கொடுக்க முடியும் என்ற ஆணவத்தினால் தன்னுடைய குருவின் சொல் கேளாமல் அந்த வாமன குழந்தைக்கு 3 அடி மண் தருவதாக ஒத்துக்கொண்டார். 1 அடி பூமியையும் 2ஆம் அடி வானத்தையும் 3ஆம் அடி எங்கே வைப்பதென்று கேட்க, வந்திருப்பது தெய்வ சக்தி என்பதை உணர்ந்த மகாபலி தன்னுடைய தலையை காண்பித்தார். குரு அருள் திருவருளை நமக்கு நல்கும். குரு அருள் என்று சொல்லும் பொழுதே இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியை நாம் தரிசனம் செய்கின்றோம். சிவபெருமானின் யோக மூர்த்தமாக இங்கே தென்முக கடவுள் அருள் பாலிக்கின்றார். மகாபலி சக்கரவர்த்தியின் தானத்தை தடுக்க வாமனரது கமண்டலத்திற்குள் சுக்கிராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து நீர் வரும் பாதையை அடைத்தார். கண் உபாதைகளுக்கும் இங்கே சுக்கிராச்சாரியார் சன்னதியிலே வந்து வழிபடும்போது கண் உபாதைகள் அனைத்தும் நீங்குகின்றன. ஆகவே இத்திருக்கோயில் மகாபலி சக்கரவர்த்தி, வாமனர், சுக்கிராச்சாரியார் போன்றவர்கள் வழிபட்ட ஸ்தலமாக கூறப்படுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக சொல்லப்படுகின்றது. எனவே அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து இந்த வெள்ளீஸ்வர பெருமானையும் காமாட்சி அம்பாளையும் வழிபட்டு பேரருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீர்வரும் பாதை அடைத்து விட்டதால் தன்னுடைய தர்பை புல்லால் வாமனர் அந்த நீர் வருவதற்காக அந்த பாதையை குத்தினார். அந்த தர்பையால் தன்னுடைய ஒரு கண்ணை சுக்கிராச்சாரியார் இழந்து விட்டார். தன்னுடைய தவறை உணர்ந்து மயிலையில் வந்து குருந்த மரத்திற்கு அடியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வெள்ளி பகவான் பூஜித்தார். அந்த பூஜையின் பலனாக மும்மூர்த்திகள், உலகளந்த பெருமாள், பிரம்மா, சிவபெருமான் என்று மூவரும் எழுந்தருளி அவருக்கு கண் பார்வையை அருளிச் செய்தார்கள். வெள்ளியான சுக்கிராச்சாரியார் வணங்க பெற்றதால் இந்த ஆலயத்து இறைவன் வெள்ளீஸ்வரர் என்ற நாமத்தை பெற்றார். இங்கே காமாட்சியோடு வெள்ளீஸ்வரரின் அற்புதமான உற்சவ மூர்த்தத்தை தரிசனம் செய்கின்றோம். வைகாசி பெருவிழாவும் அதனைத் தொடர்ந்து வசந்த பெருவிழாவும் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கண் உபாதை இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வெள்ளீஸ்வரரை வணங்கினால் கண்டிப்பாக கண் பார்வை சீராகும். இந்த ஆலயத்தில் இருக்கும் பிரத்யேகமான மூர்த்தம் ஷரப மூர்த்தி. திருபுவனத்தில் சரபேஸ்வரரை தரிசனம் செய்யலாம். கோயம்பேட்டில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திலும் சரபமூர்த்தி வழிபாடு உண்டு. அதுபோல இங்கே வெள்ளீஸ்வரர் ஆலயத்திலும் அருள்மிகு பிரித்தியங்கரா, அருள்மிகு சூலினி துர்க்கையோடு சரபமூர்த்தியானவர் எழுந்தருளியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் அமாவாசை நாட்களும் இங்கே சரபேஸ்வர மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடத்தப்படுகின்றன. சரபம், சரபமூர்த்தி என்பவர் கந்தபுராணத்திலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார். சிம்புள் என்ற வார்த்தையால் இவரை தொன்மையான தமிழில் போற்றுகின்றார்கள். சரபேஸ்வரர் என்றால் மனிதன், மிருகம், பறவை என்று மூன்றும் சேர்ந்த ஒரு அற்புதமான வடிவம். சரபேஸ்வரரை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் பயம் நம்மை விட்டு நீங்கும். யமபயம் இன்றி ஆரோக்கியத்தோடு வாழலாம். அது மட்டுமல்ல, சிலர் வாழ்க்கையில் தீவினையால் அவதிப்படுவார்கள். அப்படி எந்த ஒரு தீவினைகள் இருந்தாலும் நமக்கு சரபேஸ்வரரின் வழிபாடு அதிலிருந்து விடுபடச் செய்யும். இப்படி கண் திருஷ்டி, தீவினைகள், யமபயம் என்று பல வகையான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு இங்கே மயிலையில் வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளும்
சரபேஸ்வரர் நமக்கு அருள் செய்கின்றார். இன்றளவும் சரபமூர்த்தியை வழிபாடு செய்வதற்கு என்று மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கைமேல் பலன் பெறுவதை நாம் அந்த ஆலயத்திற்கு சென்றால் கண்கூடாக தரிசனம் செய்யலாம். யாருக்கெல்லாம் இடக்கண்ணில் பிரச்சனை என்றாலும் இந்த வெள்ளீஸ்வரரையும் சுக்கிரனையும் வணங்கி ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் என்ற காஞ்சிபுரத்து பதிகத்தை பாட வேண்டும். அதுபோல வலது கண் பிரச்சனை உள்ளவர்கள் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்ற ஆரூர் பதிகத்தையும் பாடி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அதற்குரிய பலன் கிட்டும். இதோ சரபமூர்த்திக்கு அற்புதமாக கலசாபிஷேகம் செய்கின்றார்கள். இந்த ஒரு காட்சியை காணும் அன்பர்கள் வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வார்கள். அவர்களுடைய வறுமை நீங்கும், கடன் பிரச்சனை ஒழியும். அது மட்டும் அல்ல, திருமணம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு என வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நற்விஷயங்களும் நம்மை வந்து அடையும். ராஜ அலங்காரத்தோடு இங்கே எழுந்தருளியிருக்கும் சரபமூர்த்தியை தரிசிக்கும் பேறு இன்று நமக்கு கிட்டியது. இந்த அற்புதமான ஆலயத்திற்கு நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வர வேண்டும். இங்கே கற்பூர ஆரத்தியை சரபமூர்த்திக்கு காண்பிக்கின்றார்கள். இங்கே தனியே ஒரு சன்னதி சிவபெருமானை சுக்கிராச்சாரியார் பூஜிப்பது போல இருப்பது இன்னும் சிறப்பு. இந்த ஆலயத்தில் இருக்கும் முருகப்பெருமானை 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து வந்து தரிசனம் செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். செல்வ கணபதி, செல்வ முத்துக்குமார சாமி என்று செல்வத்தை அள்ளித்தரும் அதிபதிகளாக தெய்வங்கள் இங்கே வீற்றிருக்கின்றார்கள். இப்படியாக காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரரையும், பிரித்யங்கரா சூலினி துர்க்கை உடனாய சரபமூர்த்தியும் கண்குளிர நாம் தரிசனம் செய்தோம். இந்த ஒரு தரிசனம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவித நன்மைகளையும் அளிக்கும். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.